தமிழ் தலைவாஸ் vs யூம்பா இந்த மேட்சோட ப்ரிவியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ யூம்பா டீமை பத்தி பல விஷயங்கள் பேச போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா வந்து பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நாளைக்கு தமிழ் தலைவாஸ் டீம் யூம்பா டீமுக்கு அகைன்ஸ்டா போத போறாங்க. சோ நம்ம தமிழ் தலைவாஸ் டீமை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா 3 தோல்விகளுக்கு அப்புறம் வராங்க. அண்ட் நமக்கு தேவைப்பட்ட ரெஸ்ட் 5 நாள் கிட்ட ரெஸ்ட் கிடைச்சிருக்கு. சோ அந்த ரெஸ்ட்டை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி அடுத்த மேட்ச் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் நமக்கு இருக்கு. அண்ட் யூம்பா டீமை பொறுத்தளவு கடைசி மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஹரியானா கூட தோத்துட்டு வராங்க. ஓகேங்களா? சோ அண்ட் யூம்பா டீமை பொறுத்தளவு அவங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பேலன்ஸா இருக்கு. அவங்களோட ரைடிங் யூனிட்டா இருக்கட்டும், டிஃபென்ஸா இருக்கட்டும். டிஃபென்ஸை பொறுத்தளவு பர்வேஸ் சுனில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தூண் போல நிக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா சோம்பீர் ரிங்கு வந்து இருக்காங்க. ரைடிங்கை பொறுத்தளவு அஜித் சௌஹான் என்ன மாதிரி பிளே பண்றாருங்க, வேற மாதிரி பிளே பண்றாரு. அண்ட் முக்கியமா நம்ம தமிழகத்தை சேர்ந்த தனசேகர், ரோஹித் ராவோ அவங்களும் ப்ராமிசிங் யங்ஸ்டர்ஸ், ப்ராமிசிங் பெர்ஃபார்மன்ஸ் கிடைச்ச நேரத்தில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுமே நல்ல பிளேயர்ஸ் தான். மஞ்சித் இருக்கிறாங்க, சஃபர் தனிஷ், இவங்க எல்லாருமே இருக்காங்க. ஓவராலா யூம்பா டீம் பேலன்ஸா தான் இருக்கு. ஆனா இந்த யூம்பா டீமை எப்படி உடைக்க போறோம் அப்படிங்கறதுல தான் நம்மளோட வெற்றி வந்து இருக்கு. ஸோ யூம்பா டீமை பொறுத்தளவு அவங்களோட ரைடிங் டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அஜித் சௌஹான். ஸோ அஜித் சௌஹானை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு டீமும் அவருக்கு ப்ராப்பரா பிளான் போட்டு அவரை சைலண்ட் பண்ணி வச்சதே இல்லை. ஓகேங்களா? எல்லா மேட்சும் யூம்பா தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அவர் பர்ஃபார்மன்சஸ் எப்பவும் கொடுத்துருவார். அவர் இது வரைக்கும் எந்த ஒரு டீமும் ப்ராப்பரா பிளான் பண்ணி சைலண்ட் பண்ணதே இல்லை. மேபி அதை பண்ண போற ஃபர்ஸ்ட் டீம் நம்ம டீமா இருக்கலாம். ஸோ அவரை சைலண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் நம்ம ஜெயிச்ச மாதிரி தான். ஓகேங்களா? ஆனா அவங்களோட சப்போர்ட்டிவ் ரைடர்ஸ் ரோஹித் ராகவா இருக்கட்டும், தனசேகரா இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் மஞ்சிதா இருக்கட்டும், சஃபர் தனிஷா இருக்கட்டும், எல்லாருக்கும் ப்ராப்பரான பிளான் போடணும். முக்கியமா அல்லூர் சதீஷ் அவர் இறக்கி விட்டாங்க அப்படின்னா இந்த மேட்ச் வேற மாதிரி பிளே பண்ண போறான்னு தோணுது. ஸோ எல்லாருக்குமே ப்ராப்பரா பிளான் போடணும். அவங்களோட ரைடிங் இல்லைன்னா டிஃபென்ஸ் ஏதாவது ஒண்ணு நம்ம ஸ்டாப் பண்ணியே ஆகணும். அண்ட் யூம்பா டீமோட ரைடிங் யூனிட்ல ஒரு பெரிய வீக்னஸா நான் பாக்குறது அஜித் சௌஹான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொடர்ச்சியா அவர் மட்டுமே ரைட்ஸ் வந்து போயிட்டு இருப்பார். எப்படி நம்ம தமிழ் தலைவாஸ் டீம்ல சச்சின், நரேந்தர் வந்து தொடர்ச்சியா ரைட்ஸ் போயிட்டே இருக்காங்களோ அங்க அவர் மட்டும் தான் தொடர்ச்சியா ரைட்ஸ் வந்து போயிட்டே இருக்கார். இது வந்து ஒரு பெரிய மைனஸ். அவர் வந்து தொடர்ச்சியா ரைட்ஸ் போகும்போது ஒரு சில டைமுக்கு அப்புறம் அவர் வந்து பாத்தீங்கன்னா சோர்வு அடைஞ்சிறாரு. அவரோட ஃபுல் எனர்ஜியுமே போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது கடைசி கட்டத்துல மேட்ச் முக்கியமான தருணங்கள்ல வந்து அவர் ரைட் போகும்போது ஈஸியா டேக்கிள் ஆகுறாரு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு காரணம் அவர்கிட்ட எனர்ஜி இல்லாதது. இது வந்து அந்த டீம் வந்து இது ஒரு பிரச்சனை அப்படிங்கறத தெரியாமே பின்பற்றிட்டே வராங்க. இந்த பிரச்சனை இது வரைக்கும் அவங்க அதுக்கான சொல்யூஷன் அவங்க பயன்படுத்தவே இல்லை. ஸோ இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜை நம்ம டீம் அட்வான்டேஜா பயன்படுத்திக்கணும். யூம்பா டீமோட டிஃபென்ஸை பொறுத்தளவு அங்க சுனில் குமார், பர்வேஷ் வந்து பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த டீமோட பெரிய டிஸ்அட்வான்டேஜாவும் நான் அவங்கள தான் பாக்குறேன். அவங்கள நம்ம சைலண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ யூம்பா டீமோட கவர் காம்பினேஷனை நம்ம சைலண்டா வச்சிட்டோம் அப்படின்னா அந்த டிஃபென்ஸை ஓவராலா தூக்கிடலாம். ஏன்னா ரிங்குவா இருக்கட்டும், சோம்பீரா இருக்கட்டும், பர்வேஷ், சுனிலோட பெர்ஃபார்மன்சஸ் பொறுத்து தான் அவங்களோட பெர்ஃபார்மன்சஸ் வந்து இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ டிஃபென்ஸோட அந்த கவரை வந்து சைலண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓவராலா அவங்க டிஃபென்ஸ் வந்து நொறுக்கிடலாம். அண்ட் அவங்களோட அந்த லெஃப்ட் கார்னர் அதாவது பாத்தீங்கன்னா சோம்பீர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீக் லிங்க் மாதிரி தோணுது. ஓகேங்களா? சோ அதை வந்து நம்ம ஒரு அட்வான்டேஜா பயன்படுத்திடணும். லாஸ்ட் மேட்ச் ஹரியானா டீமுக்கு அகைன்ஸ்டா யூம்பா பிளே பண்ணும்போது சோம்பீரை வெளியே எடுத்துட்டு சஃபர் தனிஷை தான் அந்த கார்னர் பொசிஷன்ல பிளே பண்ண வச்சாங்க. சோ அதனால சொல்றேன் அந்த வீக் லிங்கை நம்ம பயன்படுத்தி பிளே பண்ணணும். அண்ட் தமிழ் தலைவாஸ் டீமுக்கு இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா பவுன்ஸ் பேக் பண்றதுக்கு ஒரு நல்ல மேட்சா நான் பாக்குறேன். அண்ட் நியூட்ரல் ஆடியன்ஸா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புறேன். சோ பெருசா தவறுகள் பண்ணனா இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துடுவோம். டிஃபென்ஸ் வந்து ப்ராப்பரா இருக்கட்டும். சாகில் லீடர்ஷிப் குவாலிட்டி எடுத்து அந்த டிஃபென்ஸை கரெக்டா கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகணும். டிஃபென்ஸ்ல பெருசா அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணாதீங்க. அடிக்கிற டேக்கிள்ஸ் எல்லாமே ப்ராப்பரா டைமிங்கோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகள் செய்யுங்க. ரைடிங்ல ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வாங்க. மொயினுக்கு அதிகமான வாய்ப்பு கொடுங்க. அண்ட் ஒரு சில கன்சிஸ்டன்டா வாய்ப்பு கொடுங்க. சேஞ்சஸ் கண்டிப்பா தேவை. ப்ராப்பரா பிளே பண்ணுங்க. சோ கண்டிப்பா இந்த மேட்சை யூம்பா டீமுக்கு அகைன்ஸ்டா ஒரு நல்ல மேட்சப்பா கொடுத்து நம்ம வந்து ஜெயிக்க முடியும். சோ நல்லா பிளே பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் தமிழ் தலைவாஸ். சோ இந்த வீடியோ அவ்வளவுதான். சோ இதே போல இன்னொரு நல்ல வீடியோல நாளைக்கு பாக்குறேன். சோ அது வரைக்கும் டாடா, பை பை, see you நண்பா.